ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிப்பீட் கிரியேஷன். உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சூப்பரான சாஃப்ட்வேரோட தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் ஏதாவது இருக்கா ப்ரோ, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் அப்போலாம் சொல்லியிருக்கேன், ஆட்டோமேட்டிக் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போவுமே அப்படி தான் சொல்லுவேன். சில பேர் ஒர்க் அதிகமாக இருக்குது, குரூப் ஃபோட்டோ அதிகமாக இருக்குது, எனக்கு ஆட்டோமேட்டிக் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஆன்சர் சொல்கிற மாதிரி இப்போது நம்ம புதுசாக ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணியிருக்கோம், ஆர்சி ஸ்மார்ட் ஆல்பம் மேக்கர். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபீச்சர் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும், ஆட்டோமேட்டிக் ஆல்பம் சாஃப்ட்வேரில் எப்படி ஆல்பம் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே வீடியோ கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா பிரச்சனை இல்லை, ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இதில் என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ், இதை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ரௌஸ் ஃபோட்டோஸ், இந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ஆல்பம் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோட்டோஸை லோட் பண்ணிக்கலாம். அது இன்ஸ்டண்ட்டாக இமேஜ் கேலரியில் லோட் ஆகிடும். செகண்ட் பட்டன் ப்ரௌஸ் பிஎஸ்டி, நம்ம ஆல்பம் பண்ணுறதுக்கு தேவையான பிஎஸ்டி ஃபைல்ஸை லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பிஎஸ்டி கேலரியில் ஷோ ஆகும். இப்போ 2 கேலரியில் நம்ம ஃபோட்டோ அண்டு பிஎஸ்டி லோட் பண்ணிட்டோம். அது ரெண்டுத்தையும் நம்ம சைட் பை சைடு வச்சு பார்க்குறதுக்காக இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் வியூ பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணி நம்ம ரெண்டுத்தையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். இதை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக கீபோர்டில் கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 by 1 சேஞ்ச் ஆகும். இப்போ கேலரியில் இருக்கிற இந்த ஃபோட்டோஸு ஃபோட்டோஷாப்புக்கு லோட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு இம்போர்ட்ன்ற பட்டன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கிளிக் பண்ணால் ஃபோட்டோஷாப்பில் லோட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேட்ச் ப்ராசஸ். இந்த பேனல் எதுக்காகன்னா, நீங்கள் நிறைய குரூப் ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க, அதை உங்களுக்கு உட்காந்து ஒர்க் பண்ண டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் பல்காக ஒர்க் பண்ணுறதுக்காக இதில் பிஎஸ்டி ஃபைல், ஃபோட்டோஸ், அப்புறம் சேவ் பண்ணுற ஃபோல்டர் இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பிஎஸ்டியை லோட் பண்ணி ஒவ்வொரு பிஎஸ்டிலையும் ஃபோட்டோஸை ஃபில் பண்ணி சேவ் பண்ணிவிடும். இது உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக், கம்ப்ளீட்டாக இது முடிஞ்சிடும். இதை பற்றின வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து ஸ்மார்ட் கன்வெர்ட். இந்த ஸ்மார்ட் கன்வெர்ட் எதுக்குன்னா, இந்த ஃபோட்டோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஷீட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ரெக்டாங்கிளாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய சாஃப்ட்வேர் ஸ்மார்ட் கன்வெர்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃபோட்டோ ஃபில் ஆகும். அதுக்கு ஒரு ஃபியூச்சர் இந்த பாக்ஸ் ஓகே. அதனால் என்ன பண்ணலாம்னா, இந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்மார்ட் கன்வெர்ட்டை கிளிக் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்மார்ட் கன்வெர்ட்டாக மாறிடும். இந்த இடத்துல பாருங்கள், லேயரில் தெரியும் ஸ்மார்ட் கன்வெர்ட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு கைடு. இந்த கைட் பட்டன் எதுக்காகன்னா, நம்ம ஷீட்டில் மார்ஜின் செட் பண்ணுறதுக்காக. இந்த மார்ஜின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. அடுத்தது இன்ஸ்டன்ட் ஃபில். இது எதுக்காகன்னா, மல்டிபிள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பட்டன் இன்ஸ்டன்ட் ஃபில் கிளிக் பண்ணால் இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற எல்லா லேயர் பாக்ஸ்லேயும் ஃபோட்டோ ஃபில் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகும். ரிமூவ் ஃபோட்டோ, நம்ம லேயர் பாக்ஸில் ஃபில் பண்ண ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணுறதுக்காக ரிமூவ் ஃபோட்டோ பட்டன். நெக்ஸ்ட்டு ஸ்வாப். இது எதுக்காகனா, 2 லேயர் பாக்ஸில் ஃபில் பண்ண ஃபோட்டோஸு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸ்வாப் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாஸ்போர்ட். இது நார்மலாக உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்டூடியோ வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 6 பாஸ்போர்ட் 4 ஸ்டாம்ப்பு. அடுத்தது ரீடச். அடுத்து இருக்கிறது இது கிளியர், அதாவது கேலரியில் இருக்கிற இமேஜ் பிஎஸ்டி ரெண்டுத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் யூஸ் ஆகும். பக்கத்தில் இருக்கிறது ரிஃப்ரெஷ், இந்த கேலரி ரெண்டுத்தையுமே ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு. அடுத்தது சோஷியல் மீடியா. நம்மளை ஃபாலோ பண்ணுறதுனா நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். எல்லாமே இதில் டீட்டெயில்ஸ். சேவ் ஃபோல்டர், நீங்கள் இதை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் ஆல்பம் சேவ் ஆகணும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த ஃபோல்டரில் கரெக்டாக சீரியல் நம்பரோட சேவ் ஆகும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஷீட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தது வெர்டிக்கல் பேனல். இது எதுக்காகனா, வைடு மானிட்டர் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஃபுல்லாக வைடாக இருக்கு என்கிட்ட மானிட்டர் அப்படின்னா
பேனலில் வந்து ரைட் சைடில் வச்சு யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம பாட்டமில் வச்சுருக்கோம், அதை ரைட்டில் வைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நான் பாருங்கள் கிளிக் பண்ணுறேன், ஃபுல்லாகவே வந்து ரைட் சைடில் வந்துடும் பேனல். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வச்சு கூட யூஸ் பண்ணிக்க முடியும். திரும்பவும் நீங்கள் அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். அதுக்கு அடுத்தது ஃபோட்டோஷாப். இது எதுக்காகன்னா, இப்போ இந்த பேனல் நம்ம எங்கேயாவது இப்படி மூவ் ஆகிட்டோம், நம்ம ட்ராக் பண்ணும்போது லைட்டாக மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா திருப்பி கீழே வந்து ஃபோட்டோஷாப்பில் ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் ஆட்டோமேட்டிக்காக ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன், இது வந்து லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன். இந்த பட்டன் எதுக்காகனா லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன். நீங்கள் பை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் ஆக்டிவேஷன் கீ வரும், அதோட வேலிடேஷன் செக் பண்ணுறதுக்காக இந்த லைசன்ஸ் இன்ஃபர்மேஷன் பேனல். ஓகே, இப்போ கீழே பாட்டமில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்குது இமேஜ் கவுண்ட்டு, அப்புறம் செலெக்ஷன் கவுண்ட். இது ரெண்டுமே இந்த ஷோ ஆகும். அடுத்தது PSD கவுண்ட்டு, செலெக்ஷன் கவுண்ட். இது ரெண்டுமே ஷோ ஆகும். மூட் கவுண்ட், இது எதுக்காக யூஸ் ஆகும்னா, லேயர் பாக்ஸில் நம்ம இங்கே கிளிக் பண்ணுற ஒரு ஃபோட்டோ ஃபில் ஆகுது இல்லையா, அந்த ஃபில் பண்ண ஃபோட்டோ இன்ஸ்டண்ட்டாக கேலரிலேருந்து ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் பண்ண ஃபோட்டோ எத்தனை ஃபோட்டோ ரிமூவ் ஆகுது அப்படின்ற கவுண்ட் இங்கேவே நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபில்டர் பட்டன், இது வந்து ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இது வந்து ஹோம் டேப். அடுத்தது இமேஜ் கேலரி, PSD கேலரி, ஸ்ப்ளிட் வியூ. இதுதாங்க நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் ஃபீச்சர்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேனுவலாக ஃபோட்டோ ஒரு பாக்ஸில் ஃபோட்டோ ஃபில் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணுறது. இதுக்கு வந்து ஸ்மார்ட் கன்வெர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்மார்ட் கன்வெர்ட் பண்ணலை. இப்போ இந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஸ்மார்ட் கன்வெர்ட் பண்ணி ஃபோட்டோ ஃபில் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கவுண்ட்டில் 1 காட்டுது, ரிமூவ் ஆகிடுச்சு, கேலரியில் ஃபோட்டோ ரிமூவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நிறைய பாக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க, அதில்னா மேனுவலாக செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு மெத்தட். க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேலரியில் இருக்கிற PSDலேருந்து ஏதாவது ஒரு PSD லோட் பண்ணலாம். இந்த PSD லோட் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு PSD லோட் ஆகிடும். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற PSDயில் எல்லா பாக்ஸுமே ஆல்ரெடி நான் ஸ்மார்ட் கன்வெர்ட் பண்ணி கரெக்டாக ஆர்டர் செட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இப்போ 8 பாக்ஸ் இருக்குது, நான் 8 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். கீழே பாருங்கள், இந்த இடத்துல இமேஜ் கவுண்ட்டில் 8 காட்டுது. 8 பாக்ஸுக்கு 8 ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் ஃபில் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாக்ஸ்லேயும் கரெக்டாக ஆர்டராக ஃபோட்டோ ஃபில் ஆகும். ஃபோட்டோ ஃபில் ஆனதுக்கப்புறம் கவுண்ட் கீழே மூடு ஃபோட்டோ கவுண்ட் ஷோ ஆகும். இப்போ நம்ம ஒரு சேவ் ஃபோல்டர் ஏதாவது கொடுத்துக்கலாம். சேவ் ஃபோல்டர் ஏதாவது கொடுத்து இங்கே ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதே ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். PSD வந்து லோட் ஆகி சேவ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், சீரியல் நம்பர் 3 போட்டிருக்கு. PSD சேவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபில் பண்ண ஷீட். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக ஓப்பன் பண்ணி நம்ம தேவைப்பட்ட மாதிரி மேனுவலாகவும் ஒர்க் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்கில் பண்ண போகிறீங்க, எதுவுமே மேனுவலாக பண்ணலை அப்படின்னா நீங்கள் இந்த பேட்ச் ப்ராசஸ் இதை யூஸ் பண்ணி வேகமாக பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லைனா குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க. உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் குரூப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தது பேட்ச் ப்ராசஸ் பற்றி இல்லை மற்ற ஃபீச்சர்ஸை பற்றி நான் அடுத்து ஒரு வீடியோவை ரெடி பண்ணுறேன். கமெண்ட்ஸில் கேளுங்க, பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.